ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த 22வது உபவாச நாளிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்மோடு ஆண்டவர் பேச அவர் வல்லமையுள்ள தேவன். நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நம்மோடு ஆண்டவர் நிச்சயம் அவர் பேசுவார். இந்த காலை வேளையிலே தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 32:8. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல இந்த இடத்துல கவனிங்க. வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எசேக்கியா ராஜா யூதாவுக்கு ராஜாவாக இருக்கிறார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற காரியம், யூதாவின் ராஜாவாக எசேக்கியா ராஜா நின்று கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே அசீரியா ராஜா சனகரிப்பு என்பவன் இந்த யூதாவின் ஜனங்களை அழிக்கவும் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாகவும் படையெடுத்து வருகிறான். இந்த படையெடுத்து வருகிற போது நடக்கிற சம்பவத்தை நாம் வாசிப்போம். 32:1 வாசிக்கும் போது, இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான். சனகரிப்பு வந்து எருசலேம் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது, நல்ல கவனிய அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு என்பவன் யூதாவுக்குள் புகுந்து பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன்வசமாக்கி கொள்ள நினைத்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, உங்களுக்குரியதை தன்வசமாக்கி கொள்ள. நல்ல கவனிங்க. உங்களுக்குரியதை, கர்த்தர் உங்களுக்கு நியமித்ததை, உங்களுக்கு உண்டானதை தன்வசமாக்கி கொள்ள நினைக்கிற எந்த ஒரு மனிதனுக்கு உடைய சக்தியையும் கர்த்தர் நிர்மூலமாக்க அவர் சொல்லுகிறார். எப்ப அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், அவனோடு இருக்கிறது மாம்ச சிந்தை, அவனோடு இருக்கிறது மாம்சத்தின் எண்ணங்கள், அவனோடு இருக்கிறது மாம்சத்தின் யுத்தம். ஆனால் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் எதிர்காலத்துக்கு விரோதமாய், உங்கள் தொழிலுக்கு விரோதமாய், உங்க முன்னேற்றத்துக்கு விரோதமாய், உங்களுடைய படிப்புக்கு விரோதமாய், உங்கள் ஆரோக்கியத்துக்கு விரோதமாய், உங்களுடைய சமாதானத்துக்கு விரோதமாய், உங்களுடைய நிம்மதிக்கு விரோதமாய், உங்களுடைய ஆறுதலுக்கு விரோதமாய் எழும்பி இந்த சனகரிப்பை போன்ற ஆட்கள் ஒருவேளை தன்வசமாக்கி கொள்ள, உங்களுடைய சமாதானத்தை பிடுங்கிக் கொள்ள, உங்களுடைய நிம்மதியை பிடுங்கிக் கொள்ள, உங்களுடைய எதிர்காலத்தை பிடுங்கிக் கொள்ள, உங்களுக்குரியதை அபகரித்து கொள்ள, உங்களுக்குரிய காரியங்களை அவர்கள் பறித்து கொள்ள, எடுத்துக்கொள்ள, திருடிக்கொள்ள, கொள்ளை கொண்டு போக அவன் உள்ளே பாளையம் இறங்கி இருந்தாலோ, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எப்பா, அவன் எப்பேற்பட்டவனா இருந்து வரட்டும், ஆனா அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், அவனோடு இருக்கிறது மாம்சத்தின் எண்ணம், அவனோடு இருக்கிறது மாம்சத்தின் சிந்தை, அவனோடு இருக்கிறது மாம்சத்தின் கரம். அப்ப
அவன் மனுஷீகத்துல வர்றாயா, அவன் மனுஷீகத்துல வர்றாயா. ஆனா உங்களோடும் என்னோடும் துணை நின்று உங்களுக்காக யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். கர்த்தர் உங்களை யுத்தத்தை நடத்த போதுமானவராயிருக்கிறார். 1000-10,000 பேர் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் அவர்களால் ஒன்று செய்ய முடியாது. ஆமென். அவர்கள் பட்டு விழுந்து போவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த 22வது உபவாச நாளிலே அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் நான் உனக்கு துணை நின்று ஆமென் உன்னுடைய யுத்தங்களை நடத்தி ஆமென் நான் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் தானே. ஹல்லேலூயா, glory to God. எசேக்கியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, எசேக்கியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். ஜனங்களை ஸ்ட்ரெங்தன் பண்றான், ஜனங்களை பலப்படுத்துகிறான். நீங்க யாரும் சனகரிப்புக்கு பயப்படாதீங்க, அசீரியா ராஜாவுக்கு பயப்படாதீங்க. ஒருவேளை அவன் வேறு பட்டணங்களை ஜெயிச்சிருக்கலாம், வேறு தேசத்தை அவன் ஜெயிச்சிருக்கலாம், அரணான பட்டணங்களை அவன் மற்ற பட்டணங்களை கொள்ளை கொண்டு போயிருக்கலாம். ஆனா யூதாவுக்குள் பிரவேசித்த ஒருவனையும் என் தேவனாகிய கர்த்தர் சும்மா விட மாட்டாரு. ஆமென். யூதாவுக்குள் பிரவேசித்த ஒருவனையும் அவனை ஆண்டவர் விட மாட்டாரு. அவர் யுத்தங்களை நடத்துகிற கர்த்தர், யுத்தங்களை செய்கிற கர்த்தர், நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், நமக்காக வழக்காடுகிற கர்த்தர், நமக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர், நமக்காக சகலத்தையும் செய்ய அவர் வாஞ்சையும் விருப்பமும் உள்ள தேவனாயிருக்கிறார். இந்த காலை வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு எனக்கு இந்த அற்புதமான வார்த்தையை கர்த்தர் சொந்தமாக்கி தருகிறார். உங்களுக்கு விரோதமா ஒரு வேலையில் வந்திருக்கலாம், படிப்பில் வந்திருக்கலாம், உங்கள் வருமானத்துக்கு விரோதமாக வந்திருக்கலாம், உங்கள் சந்தோஷத்துக்கு விரோதமாக வந்திருக்கலாம், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக நின்றுக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கலகத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு வேளை சனுகரிப்பை போன்ற ஆட்கள் உள்ளே புகுந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவங்கள பார்த்து பயப்படவும் கலங்கவும் வேணாம், நீ அவங்கள பார்த்து பயப்படவும் கலங்கவும் வேணாம். காரணம் என்ன தெரியுமா? அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். இந்த மாம்ச புயத்துல உன்னை ஜெயிக்க முடியாதுயா. மாம்ச புயத்துல உன்னை வெற்றி காண முடியாது. மாம்ச புயத்துல உன்னை ஜெயிக்கவே முடியாது. காரணம், உன்னோடு இருக்கிறவர் கர்த்தர் தானே, உங்களோடு இருக்கிறவர் கர்த்தர் தானே, உங்களுடைய சரீரத்தை ஆட்கொள்ளுகிறவர் கர்த்தர் தானே, உங்களுடைய மனதை ஆட்கொண்டிருக்கிறவர் கர்த்தர் தானே, உங்கள் இருதயத்தை ஆட்கொண்டிருக்கிறவர் கர்த்தர் தானே, உங்களுடைய ஆரோக்கியத்தை முக்கியத்துவப்படுத்துகிறவர் கர்த்தர் தானே, உங்களுடைய விடுதலையை தீர்மானம் பண்ணுகிறவர் கர்த்தர் தானே, உங்களுடைய முடிவை தீர்மானம் பண்ணுகிறவர் கர்த்தர் தானே, உங்களோடு உங்களுக்கு நன்மை செய்கிறவர் கர்த்தர் தானே. இந்த விசுவாசத்தோடு இந்த 22வது உபவாச நாளிலே நம்முடைய காரியங்களை எடுத்து செய்வோம். என் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சனகரிப்பு வரட்டும், அவனுக்கு இருக்கிறது மாம்ச புயம். மாம்ச புயத்தை கண்டு நீங்க பயப்படாதீங்க, மாம்சத்தின் எண்ணங்களை கண்டு நீங்க பயப்படாதீங்க, மாம்சத்தின் எண்ணங்களை கொண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க இடத்தை பிடிக்க முடியாது, உங்க ஸ்தானத்துக்கு வர முடியாது, உங்க எல்லைக்குள்ள வர முடியாது. ஒருவேளை பிரவேசித்திருக்கலாம், ஆனா வேடிக்கை பார்த்துட்டு தான் போக முடியும், அடி வாங்கிட்டு தான் அவன் போவான். உங்களை தொட முடியாது, உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது, உங்களுடைய அரண்களை நிர்மூலமாக்க முடியாது. அரண்களை பாதுகாக்கிற கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். கோடான கோடி தூதர்களை கர்த்தர் உங்களை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், உங்கள் குடும்பத்தை சுற்றிலும், உங்களுடைய உபகரணங்களை சுற்றிலும் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். உருவின பட்டயத்தோடு, உருவின பட்டயத்தை உடையவர்களாய் கோடான கோடி தூதர்களை கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்களாய் விடுதலையோடு நீங்கள் ஆராதனை செய்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அவருக்குரிய மகிமையை நீங்கள் செலுத்தி கொண்டே இருங்கள். வெற்றி உங்களுடையதாய் மாறும். ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எந்த மனுஷனையும் உங்களால் தோற்கடிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, மாம்சத்தின் எண்ணத்தோடு, மாம்சத்தின் பலத்தோடு, மாம்சத்தின் சிந்தையோடு, அருவருக்கிற எண்ணங்களோடு உங்களிடத்தில் வருகிற எந்த ஒரு சக்தியையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். இந்த 2 நாளாகமும் 32:8 இந்த 22வது நாளில்
கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் முத்திரையிடுவாராக. ஆமென். எனக்கு முன்னாடி போறது கர்த்தர் தானே, எனக்கு ஆரோக்கியத்தை தருவது கர்த்தர் தானே, என் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பது கர்த்தர் தானே, என் பிள்ளைகளை பாதுகாப்பது கர்த்தர் தானே, என் குடும்பத்தை நடத்துவது கர்த்தர் தானே, இந்த சபையை நடத்துவது கர்த்தர் தானே. நாங்க இல்லப்பா, கர்த்தர் தானே. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த நாளில் விசேஷமாய் நம்மை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பாசமா அவர்கள் ஜெபித்து நிறைவு செய்வார்கள். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த ஆண்டவரே உபவாச நாள் 22வது நாள்ல உம்முடைய சமூகத்திலே வந்து கர்த்தாவே உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த 22வது நாள் உபவாச ஜெபத்துல எங்களுக்கு நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே வசப்படுத்த, ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உரியதை ஆண்டவரே பிடுங்கி கொள்ள ஆண்டவரே ஒரு மனுஷனாலும் முடியாதப்பா. இந்த உலகம் கத்தாவே அப்பா மாம்சமான காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறது ராஜா. ஆண்டவரே, மாம்சமான காரியங்களை செயல்பட்டு கொண்டிருக்கிறது தகப்பனே. ஆனால் எங்கள் தேவன் எங்களுக்கு துணை நின்று எங்களுக்குரிய காரியத்தை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் யுத்தம் பண்ணி கத்தாவே எங்களுக்காய் ஆண்டவரே எங்களுடைய கரங்களை பிடித்து அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்காய் யுத்தம் பண்ணி ஆண்டவரே நீர் அதை எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வமாய் நீங்கள் இந்த நாளில் எங்களுக்கு ஆண்டவரே வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, வேலை ஸ்தலங்கள் ஆண்டவரே, வீடுகள் அப்பா எங்கே போகிறோமோ வருகிறோமோ ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோமோ எல்லாவற்றிலும் இருந்து கத்தாவே அப்பா எங்களை பாதுகாக்க, எங்களை விடுதலை செய்ய ஆண்டவரே கத்தாவே நீர் ஆண்டவரே எங்களோடு துணையாய் நின்று ஆண்டவரே வெற்றியோடு எங்களை ஆண்டவரே வாழ வைக்க போகிறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம், யுத்தம் என்னுடையது என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை இந்த நாளில் நாங்கள் பிடித்து கொண்டு தகப்பனே அப்பா நாங்கள் எதை கண்டும்